வணக்கம். நான் உங்கள் குருநாதன். மகா அவதார் பாபாஜி. இந்த பேரை கேட்டவுடனே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு சித்தராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு சித்தர். இந்த மாதிரி பல பேர் நினச்சிக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. இவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சித்தர் தான் இவர். ஒரு சில பேர் ரஜினி நடித்த பாபா படத்தில் இவரை பார்த்துருப்பாங்க. சிலர் இவரை பற்றி தெரிஞ்சும் இருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு இவரை பற்றி தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு தாங்க. இதே இது வந்து வெளிநாட்டில் சேர்ந்தவங்க, அதாவது மேற்கத்திய நாடில் இவருக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்கங்க இவருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய திரை பிரபலங்களாக இருக்கட்டும், கிரிக்கெட் பிளேயரான விராட் கோலியாக இருக்கட்டும், நிறைய தொழில் அதிபர்களாக இருக்கட்டும், ரொம்பவே முக்கியமாக சொல்லப்போனால் ஐஃபோன் நிறுவனத்துடைய முதலாளியும் இவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்க. இது மட்டும் இல்லாமல் பாபாஜி ரொம்பவே சக்தி வாய்ந்த கிரியா யோகத்தை கற்றுக்கிட்டு இது தகுதியான சித்தர்கள் மகான்களுக்கு பலவிதமான மதங்களை சேர்ந்த இறை தூதர்களுக்கும் இந்த கிரியா யோகத்தை அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்படி என்ன சிறப்புகள் இந்த கிரியா யோகத்துக்கு இருக்குது? இது மட்டும் இல்லாமல் பாபாஜியை பற்றி எல்லாமே தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. மகா அவதார் பாபாஜி எங்கே பிறந்தார் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டையில் தான் அவர் பிறந்தார். அவர் என்றைக்கு பிறந்தார் அப்படின்னா, கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார். தந்தையார் பேர் என்ன அப்படின்னா ஸ்வேதாநாதர். தாயாரோடைய பேர் ஞானாம்பிகை. மகா அவதார் பாபாஜியோட இயற்பெயர் என்ன அப்படின்னா நாகராஜுங்க. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாமல் ஞான தேடல், அது மட்டும் இல்லாமல் இறைவனை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் தாங்க இவருக்கு இருந்திருக்கு. 11 வயசில் இவர் வீட்டை விட்டு கிளம்பி இறைவனை அடையணும் அப்படின்றதுக்கான தேடலில் இவர் போயிடுறாரு. இதுக்கப்புறம் இவர் பல மகான்களையும் ஞானிகளையும் சித்தர்களையும் இவர் சந்திக்கிறாரு. சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே உணர்றாங்க, இந்த சின்ன வயசில் இவருக்கு இருக்கக்கூடிய ஞானமும் இவருக்கு இருக்க இறை தேடலையும் சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே உணர்றாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காம முருகன் கோயிலுக்கு வந்துடுறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகனை மனம் உருகி வேண்டி தனக்கான ஒரு குரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக முருகன்கிட்ட வேண்டுறாருங்க. அதுக்கப்புறம் போகர் சித்தர் அவருக்கு இந்த திருத்தலத்தில் காட்சி கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் போகர் சித்தர் அவரை சீடராக ஏற்றுக்கிட்டு 18 வகையான ஆசனங்கள், பல்வேறு பிராண பயிற்சிகள், தியான முறைகள் மற்றும் பல வகையான யோக பயிற்சிகள் கற்றுக் கொடுக்குறாருங்க. பல வருடங்களாக தூக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல், உடல் மனம் ஆன்மாவை விழிக்க செய்யக்கூடிய பல பயிற்சிகளை போகர் சித்தர் கொடுக்குறாரு. இவ்வளோ விஷயத்தையும் அவர் கற்று தேர்ந்ததுக்கு பிறகு அவரோட மனம் ஆன்மாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுதுங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி தரக்கூடிய அணுக்கூட்டங்களை பிரித்து சேர்க்கக்கூடிய வித்தையும் அவர் கற்றுக்கிறாருங்க. இது எல்லாத்தையும் கற்று முடித்தோடனே போகர் சித்தர் பாபாஜிகிட்ட சொல்கிறாரு, சக்தி வாய்ந்த உயரிய பயிற்சி ஒன்று இருக்குது, அதான் அந்த கிரியா யோகா. அந்த கிரியா யோகத்தை நீ அகத்தியர்கிட்ட போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாருங்க போகர் சித்தர். இதுக்கப்புறம் இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கிறதுக்காக மகா அவதார் பாபாஜி குற்றாலமலைக்கு வரார். அங்கே கடுமையாக ஒரு 48 நாள் அவர் தவம் பெறுகிறாருங்க. இந்த தவத்தினுடைய பலனை அகத்தியர் சித்தர் காட்சி கொடுக்குறாரு. தூய்மையான நோக்கத்தையும் குரு பக்தியும் பார்த்து அகத்தியர் சித்தர் அவருக்கு தீட்சையும் கொடுத்து அவரை சீடராக ஏற்றுக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு கிரியா யோகத்தை அகத்தியர் சித்தர் கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அகத்தியர் சித்தர் பாபாஜிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ கிரியா யோகத்தை நீ முழுமையாக கற்று தேர்ந்துட்ட, இதுக்கப்புறம் நீ இமயமலையில் போய் கிரியா யோகத்தை நீ பயிற்சி பண்ணு, இது மட்டும் இல்லாமல் இது உள்ள நபர்களுக்கு மட்டும் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுறாரு. அதுக்கப்புறம் தான் பாபாஜி இமயமலைக்கு போய் தனக்கான ஒரு தியான குடியில் அமைச்சு அங்கே இருக்கிறாருங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாபாஜி யாரெல்லாம் ஆன்மீகத்தில் பெரிய நிலையை அடையணும் அப்படின்னு நினச்சி வரக்கூடிய எல்லாருக்குமே இன்றைக்கும் ஒளி வடிவமாக இமயமலையிலேருந்து எல்லாம் தீட்சை கொடுத்து அருள் புரிஞ்சிட்ருக்காருங்க. அடுத்ததான் இந்த கிரியா யோகனா என்ன அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இந்த கிரியா யோகத்தை பற்றி விளக்கி இருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் பல அரிய சித்திகளையும் சக்திகளையும் அடைய சித்தர்கள் கையாண்ட ஒரு அற்புதமான ஒரு யோக முறை தாங்க இந்த கிரியா யோகாங்கிறது. இது மட்டும் இல்லாமல் 2000 வருடங்களாக மகா அவதார் பாபாஜி சூட்சமாக இன்னும் பல பேருக்கு கிரியா யோகத்தை கற்றுக் கொடுத்துட்டு தாங்க இருக்காரு. பாபாஜியோட ஒரு முக்கியமான சீடரான 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா லகரி மகாசாயருக்கு கிரியா யோகத்தை கற்றுக் கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய சீடரான யுக்தேஸ்வர் இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கிறார். அவருடைய சீடரான பரமஹம்ச யோகானந்தர் இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கிறாருங்க. அவர் தான் இந்த உலகம் முழுக்க இந்த கிரியா யோகத்தை பரப்புகிறார். அது எப்படி இந்த உலகம் முழுக்க பரவுது அப்படின்னா, ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்னு சொல்லிட்டு
ஆங்கிலத்தில் பரமஹம்ச யோகானந்தர் எழுதுறாருங்க. இது மட்டும் இல்லாமல் 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் பாஸ்டல் நகரத்தில் சமய விஞ்ஞானன்ற தலைப்பில் பரமஹம்ச யோகானந்தர் இந்த கிரியா யோகத்தை பற்றி அமெரிக்க மக்களுக்கு எல்லாருக்குமே எடுத்து பேசுகிறார். அப்போ மக்கள் எல்லாமே இந்த யோகத்தை பற்றி ரொம்பவே ஆச்சரியமாக வியந்து கேட்குறாங்கங்க. யோக பயிற்சிகளை அவருக்கு அங்கே கற்றுக் கொடுக்குறாரு. பரமஹம்சர் யோகானந்தர் உலகம் முழுக்கவே இந்த கிரியா யோகத்தை பரப்புறாருங்க. 1952 லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்காவில் பரமஹம்ச யோகானந்தர் பிரச்சாரம் பண்ணுறாரு இந்த கிரியா யோகத்தை பற்றி. அந்த யோகத்தை பற்றி அவர் பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு மக்கள் எல்லார்ட்டையும் அவர் சொல்கிறாரு, நான் சென்று வருகிறேன், குட் பை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன அன்னைக்கு இரவே அவருடைய ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிடுதுங்க. பொதுவாகவே மகான்களுடைய மரணம் அவங்களுடைய சொந்த விருப்பப்படியே அமையும்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆன்மா அவருடைய உடலை விட்டு பிரிஞ்சிடுதுங்க. பொதுவாகவே மகான்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்னைக்கு மரணம் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத. பரமஹம்ச யோகானந்தர் அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய உடலை மக்கள் எல்லாருடைய பார்வைகளுக்காக 20 நாட்கள் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு அதிசயத்தை பாருங்கள், அந்த உடல்லேருந்து எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லை. அதே மாதிரி உடலில் எந்த விதமான சுருக்கமும் இல்லை, சதையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்தளவுக்கு உடல் அவ்வளோவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சவக்கிடங்கு மேலாளர் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, நான் இத்தனை வருஷத்து என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எந்த ஒரு உடல்லையும் நடக்கலை. மட்டும் இல்லாமல் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தருடைய உடல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு அப்புறம் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காருங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு அங்கே அன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையில் எல்லாத்துலேயுமே இந்த விஷயம் வெளிவருதுங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாருமே உணர்றாங்க கிரியா யோகத்துக்கு இவ்வளோ பெரிய மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாமல் பாபாஜியோட சீடரான பரமஹம்ச யோகானந்தருக்கே இப்பேற்பட்ட சக்திகள் இருக்குது அப்படின்னா பாபாஜிக்கு எவ்வளோ பெரிய சக்திகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாமே உணர்ந்து இந்த கிரியா யோகத்தை எல்லாருமே கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கிரியா யோகத்துடைய மகிமை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லாமல் பரமஹம்ச யோகானந்தர் எழுதிய ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகிங்கிற புக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்குங்க. அடுத்தது இந்த கிரியா யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கோடிக்கணக்கான செல்ஃபோன் எல்லாமே நெட்வொர்க்கால் இணைக்கிற மாதிரி இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும், இது மட்டும் இல்லாமல் மலையாக இருக்கட்டும், மடுவாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், அனைத்து விதமான ஜீவராசிகள் எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மகா சக்தியாக இணைஞ்சு இயக்கப்பட்டுருக்கு இல்லைங்க. அதுதான் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறது. இந்த சக்தியை உணரணும் அப்படின்னா அதுக்கு தான் கிரியா யோகா நம்ம கற்றுக்கணுங்கிறதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தமிழில் ஒரு யோகியின் சுயசரிதை அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழாக்கமாக இந்த புக்கு இருக்குங்க. நீங்களும் இந்த புக்கை படித்து நீங்கள் பயனடையலாம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேங்க. புக்கை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பல சித்தர்கள் மகான்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பாபாஜியை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான புக்குங்க இது. ஆக மொத்தம் நான் பாபாஜியை பற்றி ஓரளவுக்கு தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்றதை நம்புகிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.